ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் தேவையான ஸ்பைசஸ்லாம் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன்னா, 2 பிரியாணி இலை, ஒரு தேவையான அளவு கற்பாசி, 2 பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் புதினா எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா குக்கர் ஹீட்டான அப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் இது கூடயே சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுனே நாம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ, எந்த அளவுக்கு கலர் வருதோ, அந்தளவுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். இப்போ நான் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போனப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் கொண்டக்கடலையை எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயேவும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தப்புறம் குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணால் போதும். நான் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காண்டி லைட்டாக லெமன் ஊற்றுறேன். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு ஊற்றிருக்கேன் நான். அவ்வளோதாங்க, விசில் அடங்கினப்புறம் ஓப்பன் பண்ணால் போதும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா எல்லா இடத்துலையுமே மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டுக்கோங்க. அப்புறம் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வெஜ் பிரியாணி கூட சைடிஷாக எக்கும் தயிர் வெங்காய பச்சடி செஞ்சுருக்கேன். அது கூட சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணி தரலாம். சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.